2026 எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில். அதை வென்றெடுக்கிறது நம்ம டிசம்பர்ல எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ல எலெக்ஷன் வாக்குறுதியில நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இரண்டே ஒரு விஷயம் வல்லன் என்று கேட்டால், இந்த சமூகத்தில் இமானுவேல் சேகரன் வரைக்கும் இருந்து தீபக் பாண்டியன் வரைக்கும் நம் அரசியலை வென்றெடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான நம்முடைய கருத்து. நாம் அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கூற வேண்டும். காமராஜ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிறிய உரைக்குள் நகர்கிறேன். இந்த உலக சூழல் எப்படி இருக்கிறது என்பது குறித்து மார்ட்டின் லூதர் கிங் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அந்த மார்ட்டின் லூதர் கிங் சொன்னாரு, கைடட் மிஸ்லெஸ் பட் மிஸ்கைடட் men என்று சொன்னார். குறி தவறாமல் தாக்கி வரக்கூடிய ஏவுகணையை நாம் தயாரித்து விட்டோம். ஆனால் நெறி தவறாமல் வாழக்கூடிய மனிதர்களை இந்த சமூகம் இதுவரை கண்டுபிடிக்க விடவில்லை என்று மார்ட்டின் லூதர் பதில் சொன்னார். தான் வாழக்கூடிய வீட்டை தன் முதுகிலே தூக்கி வரக்கூடிய நத்தையை போல இந்தியாவின் இதயமாக இருக்கக்கூடிய இந்த டெல்லி மாநகரில் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் உலகின் வரலாற்றின் தொடக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவின் இதயத்திலே வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏன் முன்னெடுக்க வேண்டும் என்பதை தயவு செய்து ஆழமாக இந்த மக்கள் யோசிக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு வரலாற்று மோசடி இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளருக்கு நடந்திருக்கிறது என்பதற்கு 1000 சான்றுகளை இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். நேரம் மிக குறைவாக இருப்பதால் சிறு விடயங்களை மட்டும் தொட்டிவிட்டு நகழ்கிறேன். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்குமா? அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இந்த நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களை எல்லாருக்கும் தெரியும், ஏன் உலகத்திற்கே தெரியும். அதே காந்தி வாழ்ந்த காலத்திலே ஐயா அவையன் வாழ்ந்தது தெரியுமா? மாலினி ஒளிமுத்து வாழ்ந்தது தெரியுமா? கிருஷ்ணவேணி மல்லத்தி வாழ்ந்தது தெரியுமா? கிருஷ்ணமால் மல்லத்தி வாழ்ந்தது தெரியுமா? கணவதிபாளையம் தாசப்பநாடி வாழ்ந்தது தெரியுமா? காந்தியை தெரியும். ஆனால் அவர் காலத்தில் சமகாலத்திலே வாழ்ந்த என் குலத்தில் பிறந்த எவரையும் தெரியாது. இதுதான் வரலாற்று மோசடி. வரலாற்று மோசடி. இதுவரை 2 முறை இந்த மத்திய அரசு கோப்புகளை அனுப்பி இந்த மக்களை வெளியேற்றி விடுங்கள் என்று இந்த மத்திய அரசு அனுப்பிய பிறகும் காணாமுகமாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை தமிழ்நாட்டு வரலாற்று அரசியல் வரலாற்றில் இருந்து புடைத்து எரியும் வரை இந்த மக்களுக்கான விடுதலை என்பது கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஊழலை நமக்கு செய்ய மாட்டான். அவன் சமத்துவம் சமூக நீதிங்கிறத வெறும் வாயால பேசுறவன். இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய அரசு இந்த மக்களுக்கான தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெற்று தந்ததா இல்லையா? அவர்கள் பெற்று தருவதற்கான என்ன காரணம் இருக்கிறது? இதுவரைக்கு நால் வர்ணம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமக்கள் எந்த ஐயராவது எந்த பிராமணனாவது இதுவரைக்கும் இந்த மக்களை வெட்டியதற்கான வரலாறு உண்டா? ஆனா சொந்த தமிழ் சாதிக்குள் வெட்டி வீழ விட்டதே இந்த திராவிட பகையாளி கூட்டம் தான். மல்லனும் மரவனும் வெட்டி சாவதற்கு காரணம் இந்த திராவிட நாய்கள் தான், இந்த திராவிட குள்ளை நரிகள் தான். இந்த நாய்களை தமிழ் மண்ணில் இருந்து துடை தெரியாமல் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அடர்ந்த காட்டுக்குள்ள உறவுகளை இறுதியாக ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறேன். அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு தாயோட புருஷனை புலி அடிச்சு கொண்டுருச்சு. முதல் நாள் அவங்க அப்பனை அடிச்சு கொண்டுருச்சு. அன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கா, தான் பிள்ளைய மடியில போட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப கன்பூசியஸ் வராரு. கன்பூசியஸ் ஒரு உலக சிறந்த அறிவாளி. ஏமா அந்த காட்டுக்குள்ளதே புலி இருக்குதே, புலிய அடிச்சு கொண்டுமே, புலிய அழிச்சு கொண்டும் தெரிஞ்சு ஏமா பிள்ளைய வச்சுக்கிட்டு புருஷனை வச்சுக்கிட்டு கொப்பனை வச்சுட்டீங்க, இதுக்கு நீ நாட்டுக்குள்ள போயிருக்கலாமே அப்படின்னு அந்த கன்பூசியஸ் அந்த பொண்ணுட்டு கேட்கிறான். ஐயா, கொடுங்கோலன் ஆளக்கூடிய அந்த நாட்டில் நான் போய் வாழ்வதை விட நான் இந்த காட்டுக்குள்ளே இருந்து சிங்கத்திடம் புலியிடம் கடிபட்டு சாகலாம் என்று அந்த தாய் சொன்னா. அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. எச்ச இழப்பை ஆள்றான். இந்த மண்ணையும் இந்த மக்களோட வலியும் புரியாத நீ என்னடா எனக்கு ஆளு நிறைய எனக்கு முதலமைச்சர், நீ யாரா நீ?
என் வரலாறு, என் வழி உனக்கு தெரியுதா? என் பசி உனக்கு தெரியுதா? என் தாகம் உனக்கு தெரியுதா? உன்னைய தொட தெரியாம இந்த மன்னரனும் தேவேந்திர குல வேளாளர் என்பதனுடைய வரலாறு என்பதே துவக்கம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்திலே நேரம் குறைவாக என்பதால் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே நம்முடைய ஒற்றுமை நலன் கருதி அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து விமானம் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் இந்த ஜந்தர் மந்தரில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் நான் தியாகியை பற்றி கூறிவிட்டு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் கூற ஆசைப்படுகிறேன். தியாகி இமானுவேல் சேகரன் என்று ஒருவர் இந்த பூமியில் விதைக்கப்படவில்லை என்றால் நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். மதம் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து இந்த சமூக விடுதலைக்காக தன்னுடைய 33ஆம் வயதிலே அந்த ஆதிக்க சக்தியுடைய அவருடைய அந்த நயவஞ்சகத்தினால் அவர் கொல்லப்பட்டார். அவருக்கு தெரியும் நான் சாவேன் என்று. அப்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்த RS ஆறுமுகத்திற்கு எழுதியுள்ளார், நான் இறப்பது உறுதி, ஆனால் நான் இறந்து இந்த பூமியில் விழுகும் போது ஒவ்வொரு சொட்டு துளி ரத்தமும் இமானுவேல் சேகரனாக பிறந்திருப்பார்கள் என்பதை கூறிக்கொள்வதில் ஆசைப்படுகிறேன். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இமானுவேல் சேகரனால தான் நான் பார்க்கிறேன். ஏன் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் இமானுவேல் சேகரன் வரை இருந்து தீபக் பாண்டியன் வரைக்கும் நம் அரசியலை வென்றெடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான நம்முடைய கருத்து. நாம் அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கூற வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது நாம் இதை விட இன்னும் ஒரு காலம் கருதி அடுத்து கூட ஒரு டிசம்பரில் கூட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஜந்தர் மந்தர்ல நீங்க இருக்கக்கூடிய டெல்லி வாழ் மக்கள் ஆர்கனைஸ்டா பண்ண வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு 2026 எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில். அதை வென்றெடுக்கிறதுக்கு நம்ம டிசம்பர்ல எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம். சோ எலெக்ஷன் மேனிபெஸ்டேஷன்ல எலெக்ஷன்ல வாக்குறுதியில நாங்க பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இரண்டே ஒரு விஷயம், வரலாற்றில் நாம் ஈர்க்கப்பட்டோம். களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டால் களப்பிரர்கள் காலத்தில் ஆரியர்கள் அங்கு நசுக்கப்பட்டார்கள். ராஜராஜ சோழத்தை காலத்தை பொற்காலம் என்று கூறினார்கள். ஏன் என்று கேட்டால் ராஜராஜ சோழம் ஆரியரை பிராமணரை உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்கள் களத்துமேட்டில் மற்ற ஜாதியினருக்கு நெல்லை வாரி கொடுத்த இந்த வம்சம், களத்துமேட்டில் அனைத்து ஜாதியினருக்கும் நெல்லை வாரி கொடுத்த வம்சம் 1936 நீதி கட்சி நாம் வீழ்த்த போட்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கூட அதை நாம் மீட்டெடுக்கிறதுக்காக நாம் போராடுகிறோம். இன்றும் நம்முடைய கல்லூரியில, நம்முடைய பள்ளியில, நம்முடைய மாணவர்கள் எஸ்சிலாம் என்று எந்திரிச்சு நிற்கும் போது நம்முடைய மாணவர்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அந்த அவல நிலையை மாற்றி ஆக்க வேண்டும் என்றால் பட்டியல் வெளியேற்ற வேண்டும். ஆமா, பட்டியல் வெளியேற்றம் கொண்டுதான் இந்த சமூகம் விடுதலைக்கான ஒரு இயக்கம், கலை, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் அடங்கிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும். ஆகையால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு என் அன்பான வேண்டுகோள், நீங்கள் ஒற்றுமையை கடைபிடிங்கள். நீங்கள் ஒற்றுமையை கடங்கள். அரசியல் கடந்து நாங்கெல்லாம் சமூக உணர்வோடு, என்னெல்லாம் யாரும் அழைக்கல, என்னெல்லாம் யாராவது அழைச்சாங்களான்னு சொல்லுங்க. எங்களுடைய உணர்வோட, எங்க ரத்தத்தில் கலந்த உண்மையான ரத்தம் ஓடுகின்ற உணர்வோடு நாங்கள் இந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் நாங்கள் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக்கோம். நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம், இமானுவேல் சேகரன் குடும்பம் இத்தனை நாள் எங்க போயிருந்தது? நான் அதற்கு பதில் சொல்கிறேன். இந்த சமூகத்துடைய அவல நிலையை கண்டு, இந்த சமூகத்துடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கண்டு நாங்கள் குடும்பம் முழுவதுமாக இந்த சமூகத்திற்கான விடுதலைக்காக நாங்கள் ஜந்தர் மந்தரிலே குரல் கொடுத்திருக்கின்றோம் என்கிற இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவக்குடியில் இருக்க குருபூஜை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இமானுவேல் சேகரன் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி உள்ளார். 100 வருடம் கழித்து அவர் ஒன்றிணைக்கக்கூடிய மிக சக்தி, பல லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். அந்த இடத்தில் தேவேந்திர பண்பாட்டு கழகம் என்ற ஒரு கழகம் இருக்கிறது. அவர்கள் அந்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல எங்களுடைய சித்தி மகன் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்திற்கு தலைவர் பதவிக்கு நிக்க போறார். அவளை வெற்றி அடைய செய்வதற்கு உங்களுடைய குரல்களை எல்லாம் எழுப்ப வேண்டும். ஏன் என்று கேட்டால்
அந்த பரமக்குடி நகரிலே அனைத்து ஜாதியினருக்கு மிக பெரிய வானுயர்ந்த மகால் இருக்கிறது. நம்முடைய மகாலை போய் பாருங்கள், மிக அவல நிலையில் இருக்கு. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. பரமக்குடியில் ஒரு கல்வி நிறுவனம் கூட மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த குடும்பத்துடன் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த சமூக விடுதலைக்காக நாங்கள் பாடுவோம். ஏனென்று கேட்டால் இந்த சமூகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் அவசியமும் இந்த குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த டெல்லி வாழ் மக்களுக்கும் அண்ணன் காமராஜர் மட்டும் அண்ணன் ஐயா நீங்க வந்துருங்க அப்படின்னாரு. ஆனால் கூட மிகப்பெரிய கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நெருக்கடிக்கு பிறகு நாங்கள் எவ்வாறு தமிழ்நாட்டில் பயணம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது சில உற்ற நண்பர்களுக்கு தெரியும். எங்களுக்கு போலீஸ் நெருக்கடி இருக்குது, எங்களுக்கு அச்சுறுத்தல், அதையும் கடந்து எங்களுடைய மரணம் எப்போ நாள் சம்பவிக்கலாம். ஆனால் அதனால் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இன உணர்வோடு வந்திருக்க உங்கள் அருகில் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.